ஸோ இன்னைக்கு சேலஞ்சு ட்ரெண்டிங்ல இருக்கிறது எக்ஸ்பிரஷன் சேலஞ்ச். நம்ம சொல்ல போற டைலாக்கு அவன் சுடுதண்ணிலேயே கையை விடுவான். இப்போ அம்மா ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். அம்மா சொல்லுமா. ஃபர்ஸ்ட் வந்து கோவமா. அவன் சுடுதண்ணிலேயே கை விடுவான். அவன் சும்மாவா இருப்பான்? அவன் சுடுதண்ணிலேயே சும்மாவா விடுவான்? ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ சொல்லு சொல்லு. ஓகே ஓகே. அவன் சுடுதண்ணிலேயே கையை விடுவான். உன்னை சும்மா விடுவான். சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். சுடுதண்ணிலேயே கையை விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. சிரிச்சுக்கிட்டு ஹாப்பி ஹாப்பியா சந்தோஷமா சொல்லணும் அந்த டைலாக். அது சொல்லு. அவன் சுடுதண்ணிலேயே கையை விடுவான். அவன் உன்னை சும்மாவா விடுவான்? ஹாப்பியா? ஓகேவா? நீ சொல்றா. அவன் சுடுதண்ணிலேயே கை விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? சுடுதண்ணிலேயே கையை விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? அவன் சுடுதண்ணிலேயே கையை விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? ஓகே. அடுத்தது வந்து அம்மா சோகமா அந்த டைலாக். சோகமா சரியா? சோகமா சொல்லு. அப்படியா? அவன் சுடுதண்ணிலேயே கையை விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? என்னடி இது சொல்றா. அவன் சுடுதண்ணிலேயே கை விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. அவன் சுடுதண்ணிலேயே கையை விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? அவன் சுடு தண்ணிலேயே கையை விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அம்மா அடுத்தது வந்து எப்படி தெரியுமா? சொல்லுற மாதிரி சொல்லணும் அந்த டைலாக. அவன் சுடுதண்ணிலேயே கையை விடுவான். சும்மாவா விடுவான்? பிடிச்சிருக்கு, சொல்லுப்பா. அவன் சுடுதண்ணிலேயே கையை விடுவான். உன்னை சும்மா இவனை கூட்டுன்னு போய் பாம்பே கூட்டுன்னு போய் அர்த்தம் தான் எடுக்கணும் அவனை. அவன் சுடுதண்ணிலேயே கையை விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? பார் பார் பார், அத பார்க்க முடியாம திரும்பி உட்காந்து அது சுடு தண்ணிலேயே கையை விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். சேலஞ்ச் ஓவர். ஓவர். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றான்.